இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எல்லாம் நாங்கள் இந்த கோயிலால் மச்சம் இல்லை. நாங்கள் பாருங்கள், இன்றைக்கு எல்லாம் மரக்கரை தான் வேண்டி வச்சுருக்கிறோம். என்னென்ன மரக்கரை இருக்குன்னு பாருங்க. கத்தரிக்காய் இருக்குது, பூசணிக்காய், தக்காளி பழம், பைத்தங்காய், மற்றது நீத்துக்காய் இருக்குது, வாழைக்காய் இருக்குது. இவ்வளோ நாங்கள் சமைக்க போகிறோம். தனித்தனியாக தான் சமைக்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கு எங்களுக்கு வந்து பங்குனி திங்கள் இதால் மச்சம் இல்லை. நாங்கள் அதால் பாருங்க, இவ்வளோ மரக்கரையும் பாருங்க. நல்ல அந்த குண்டு கத்திரிக்காய், வட்டை கத்திரிக்காய் பாருங்க. இது மட்டிவில் முட்டை கத்திரிக்காய். முட்டை கத்திரிக்காய் பாருங்க, முட்டை கத்திரிக்காய். இது பால்கரை தான் வைக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு வைக்க போகிறோம். மற்ற நீட்டுக்காய் சோதி, தக்காளி பழம், கத்திரிக்காய் இதுக்காய் போட்டு, பைத்தங்காய்க்காய் போட்டு வைக்க போகிறோம். மற்றது பூசணிக்காயை கத்திரிக்காய்க்காய் போட போகிறோம். இவ்வளோ இன்றைக்கு சமைக்க போகிறோம். வாங்க, நீங்கள் இன்றைக்கு வீடியோவுக்கு போகலாம். சுத்தம்மா இதை விட்டுட்டு இங்கே வாங்க, நேரம் போதும், ஓடியா. அனைத்து குவில் அறம் பார்வையாளருக்கும் இனிய நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் அந்த காணொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வருகின்றீர்கள். அதனை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்தும் புதியவராக இருந்தால், இந்த காணொலிக்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், எமது காணொலிக்கை பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கிறோம். எமது காணொலிக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்தும் குவிலரம் காணொலியுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். காணொலியில் தொடர்ந்து செல்வோம், பயணிப்போம், பாருங்கள். இங்கே பாருங்க, முட்டை கத்திரிக்காய் விட்டுறோம் பாருங்க. நல்லா முட்டை கத்திரிக்காய் எல்லாம் பொட்டை கத்திரிக்காய். அப்போ பாருங்க, கதைக்கிறாரு என்ன பொட்டை கத்திரிக்காயா முன்ன சொல்லி போடுறேன். உடம்புக்கு வந்துருந்துச்சு மஸ்கூட்டி மயிர் வாட்டு எடுத்த ஆளுக்கு காலில். அப்போ கதைக்கிறார், அதுக்கு சொல்கிறது ஒன்றும் கேட்குறேன். காலில் வாட்டா போடுறேல என்ன பாருங்கண்ணே. அடுத்த கத்திரிக்காய் லாசியாக கிடக்கு பாருங்க. கத்திரிக்காயா லாசியாக இருக்குது. பாருங்க, நல்ல பால் கறி வைக்க போகிறோம். கத்திரிக்காய் பால் கறி தான் பாருங்க. முட்டை கத்திரிக்காய் நாங்கள் எங்கே போனீங்க? மட்டியில் முட்டை கத்திரிக்காய்னு சொல்கிறேன். மட்டியில் இந்த கத்திரிக்காய்க்கு ஃபேமஸான ஒரு புகழ் வாங்கி தான் மட்டியில் பிரதேசத்தில் வாங்கின முட்டை கத்திரிக்காய். பங்குனி திங்கள் துவங்கிட்டு தானே. அப்போ அங்கே நல்ல இந்த கத்திரிக்காய் எல்லாம் இப்போ குவிக்கலாம் இருக்கும். ஆனால் விலை கூட இருக்குமே. இப்போ சரியான விலை கத்திரிக்காய். இப்போ மலிவு இப்போ 150 ரூபா கிலோ, 120 ரூபா, 100 ரூபா கூட போகுது. சரியான மலிவு. மட்டிகளுக்கு இந்த இது வாங்க ஒரு 20 வாங்க குறையிறதா. சரி பார்ப்போம் வாங்க. டீச்சருக்கு போட்டு போகிறோம். இவற்றை அப்படியே லீவுக்கு நடக்குது பாருங்க. ஓகே, பாருங்க, பைத்தங்காயெல்லாம் நோண்டி வச்சிருக்கிறோம். பைத்தங்காய் உருளைக்கிழங்கு நீங்கள் நோண்டி போடல. இது பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் போட்டுண்டாக்கி ஒரு கறி. கத்தரிக்காய் பாருங்க, பூசணிக்காய் ஒரு சின்ன துண்டு வேண்டிக்கு வந்துருங்க, அதுவும் போட்டு வாழைக்காயும் போட்டு ஒரு கறி. நீத்துக்கா தனிங்க ஒரு சொதி காணும் தரமும் வேறது அவிச்ச மிளகாய் இருக்கு, அதையும் பொரிச்சு விடுவோம். என்ன வேறது தாளிச்சும் விடுவோம். கத்தரிக்காய்க்கு தாளிச்சு விட சூப்பர் இல்லை, தாளிச்சும் விடுவோம். கிட்ட கொண்டாங்க போடுங்க, சொல்லி பிராத்தி சொல்லுங்க. இங்கே கொண்டு வாங்க, கத்தரிக்காய் கிட்ட பிடிங்க. பாருங்க, உப்பு போடுறோம். இவ்வளோ தான் போட போகிறோம். உப்பு
பாருங்க தண்ணி எல்லாம் விட்டு கிடக்கு, தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. கத்திரிக்காய் பூசணிக்காய் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் விட்டு உப்பு போட்டு இப்போ அடுப்பில் வைக்க போறீங்களா? ரைட். மூடி விடுவோம். பைத்தங்காய் சட்டியை தூக்கிம்பாடா, அதை பைத்தங்காய் தூக்கிம்பாங்க. பச்சை மிளகாய் வடிவு புதுசப்பாக இருக்கும் கூட்டி. பாருங்க பச்சை மிளகா வெட்டுறோம். பாருங்க பச்சை மிளகா இப்படி பிரிச்சு கொண்டு பாருங்க. பிரிச்சோ பச்சை மிளகா பாருங்க. பிரிச்சு காணுங்க. ஒற்று பச்சை மிளகா காணுமே நான் மூன்று வரது இல்லை சொதிக்கு. என்னப்பா அல்ல இதாக இருக்கேன் பாருங்க. நாங்கள் இப்படி ஒரு இதுக்கு இருக்கிறோம் மட்டும் அல்ல பனை அடைப்புக்கே இருக்கிறோம். இங்கே பங்குனி பண்டத்தலத்தி கோயிலுக்கு போய் பாருங்க, இப்படித்தான் சனம் இல்லாமல் ஒவ்வொரு மரங்களுக்குள்ள இருந்து சமைக்கும். நாங்கள் அதே மாதிரி தான் எப்போனாலும் முடட்டுக்கு அது அடுத்தது இங்கே விட்டாலும் சரிதான். வெங்காயம் போட்டிருக்கிறோம் பாருங்க, பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். நல்ல கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சு வரத்தான் நாங்கள் பச்சை மிளகா வெங்காயம் போடுவோம். அப்போ நல்லா அந்த வாசமாக இருக்கும். இது நல்லா பால் கறி தான் நாங்கள் இது வைக்க போகிறோம். கத்திரிக்காய் பால் கறி. செல்லப்பா தேங்காய் திருவா போகிறாரு. அதிரு உங்கள் பாப்போம். தேங்காய் திரு உங்கள் பாப்போம். தேங்காய் திருவா போகிறாரு. ஏன் கோயில் நாக்க நீட்டுற? நாக்கு நீட்டக்கூடாது, கையில் குத்தி போடும் பல்லு. வெயிலுகளை கற்றுக்கிட்டு நீங்களே நாக்கு நீட்ட பச்சை மிளகா வெங்காயம் போடுறாங்க. இந்த வாசம் மூடி மூடி விட போகிறோம். இப்போ பாருங்க நாங்கள் பால் விட போகிறோம். முதல் பால் தான் விடுறோம் நாங்கள். பாருங்க கத்தரிக்காய்க்கு பால் கறிக்கு நல்லா முதல் பால் தான் விடுறோம். ஓ எடுக்கிறேன். ஒரே கத்துல நிற்கிறீங்கள் எல்லாரும். நீட்டுக்காய் பாருங்க அவிய வச்சு கிடக்குது. அப்பா இது இப்போ நீட்டுக்கு அவிய விட்டு கிடக்கு. நாங்கள் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் இதுக்கு போட போகிறோம். எந்த ஒரு கறிக்கும் அவிய விட்டுட்டு நீங்கள் போடுங்க. மரக்கறிகளுக்கு அவிஞ்சு அரை பருவத்துக்கு வேற வெங்காயம் பச்சை மிளகா போடுங்க. நல்லா இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். அது வித்தியாசமான மட்டும் நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயச்சம்பளுக்கு தேவை பச்சை மிளகா கணக்க வேண்டாம். என்ன வெங்காயச்சம்பளுக்கும் போடுவோம். உதே கூட வெங்காயச்சம்பளுக்கு கணக்க வேண்டாம். நல்லா நீட்டுக்காய் போடுவோம். இதை நீ ஒரு சுமார் ஒரு கொதியில் இருக்க மூடி அவிய விட்டுட்டு நாங்கள் பாலை விட போகிறோம். பாரு சூப்பர் வாசம். பச்சை மிளகா நல்லா இது சரி. இப்போ அவிஞ்சதுக்கு நல்லா இதாண்டி நான் பாலை விட போகிறோம். என்ன சோதி கூட வேணும். என்னென்னா புழுங்கலரிசி சோத்துக்கு சோதி கூட வேணும். அதுக்கு புழுங்கலரிசி தான் போட்டுக்கிறோம். அப்போ சோதி கொஞ்சம் கூட வேணும்.
கொஞ்சம் உப்பு காணும். உப்பு போடையில் போடக்கடி. உப்பு கொஞ்சம் போடையில் போடாது. நீட்டுக்காக நல்லா சாப்பிடணும் பாருங்க. நல்லா நீட்டுக்காக சாப்பிடணும். நல்ல இது உடம்புக்கு நல்லது. இது வந்து நீட்டுக்காக வந்து கல்லடை சலுகளுக்கெல்லாம் நல்ல சாமான். நீட்டுக்காக சாப்பிடுவோம். கூட வந்து தண்ணி பிடியான சாப்பாடுகள் சாப்பிட்டா உடம்புல வந்து இந்த கல்லடை செல்கள் மற்றது சிலக்கடுப்பு அதுகள் ஒன்றும் பெறாது. அங்கே கூட கிடக்குதோ மிளகு போட போகிறோம் பாருங்கள். இதுக்கு உள்ளிப்பாயிலும் மிளகும் இடித்து வச்சுக்கிறோம். இதை நாங்கள் இப்போ போட போகிறோம் நீட்டுக்காக சொதிக்கு. சரி, இது வாழைக்காய் பொரிக்கிறேன் பாருங்க. மிளகாய் பொரிச்சு போட்டோம். அம்மா சாப்பிட்டாச்சு ஒரு கட்டம். இது ஒன்றான உலாத்துக்கு தான் தெரியுது. கையில் சொல்லிட்டு அது அப்படியே நானும் அப்பா போகிறோம். இல்லை ஒரு தரம் போகண்டாம். ஹை அப்படியே போகலாம் நானும் அப்பாவும். தம்பிக்குட்டி அப்படியே ஒன்று அங்கே வாங்குற இல்லடா. ஐஸ்கிரீமும் இதுவும் வாங்கிட்டு வரோம். அது நாங்கள் வாங்கிட்டு வரோம். நான் கோன் குடிக்கல. அடே நான் கோன் குடிக்கலன்றா. பாருங்க, இப்போ நாங்கள் வெங்காயம் தாளிக்கிறோம். இப்போ இந்த சமைச்ச கறிகளுக்கு விட போகிறோம். கத்தரிக்காய், நீட்டுக்காய் சோதி, பைத்தங்காய் எல்லாத்துக்கும் விடணும். அப்போ தாளிக்கிறோம் பாருங்க. நல்லா வழங்கி வந்தது. சோத்துக்கு போகிறது இல்லையப்பா. கொஞ்சம் என்ன பாருங்க. வாழைக்காய் பொரிக்கல், மிளகாயும் பொரிக்கிறாங்க பாருங்க. நெய்களுக்கு தாளிகள் இப்போ மிளகாய் பொரிக்கல போடுவோம். நல்லா பாருங்க, நல்லா வதங்கி எடுத்து நல்லா வதங்கிடுது பாருங்க. இது சட்டிகள் இல்லை, சட்டிக்கு மேலே வச்சாச்சு. இது கத்தரிக்காய் பூசு பாருங்க. அப்போ பூசணிக்காய் போட்டது ஒரு கலர் இல்லைப்பா. பூசணிக்காய் போட்டு நாங்களெல்லாம் சொதி ஏற்றுறவங்க. ஒரு வைத்தங்காய் சொதிக்கு கூட போடணும். சொட்டு சம்பலுக்கும் போடுவோமே. நான் பிளட்டுறேன். இஞ்சா அப்படிங்கோ போன அப்படிங்க கூட்டி சரியா அப்படி நீங்கள் அப்படி அந்த காலத்து பைத்த கத்திரிக்காய் மாதிரி காய்ச்சிக்கிறத பாப்பா. எல்லாம் மாந்தி கிடக்கு கத்திரிக்காய். அதுக்கு பூசணிக்காய் போட்டு கத்திரிக்காய் ஒரு வித்தியாசமா மாந்தி கிடக்க பாப்பா. சொல்லிச்சுடா போடாங்க தின்னாத மிச்சம் வைக்கிங்க பார்த்து போடும். இதுக்கு போடல டேய் சாப்பிட போறேன்டா. அடுத்து வாடா. நீ கோயிலுக்கு வர மாட்டே போடு சத்தம் போடா குட்டி கத்திரிக்காய் போடு குட்டி. நான் பிள்ளைக்கு வாங்கி வரேன். பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளை பேர மாட்டீங்க. அக்கா பிள்ளை பிடிச்ச வாங்கி வரேன். சரி குட்டி நான் கிளம்பி பூசாக்கரை மாதிரி கோயில்காரர்கள் மாதிரி தான். எங்கடைய பா சாப்பிடுவோம். எங்கடைய பா சாப்பிடுங்க. ரைட் சோதி சோதி
இதம்மா எனக்கு இந்த அதுக்கும் மசாலா போடுங்க கூட அப்படி வேணுமாண்டா கேளுங்க சம்பல் போட செய்யறா சம்பலும் போடாது கஜாந்து தண்ணியா கஜாந்து தண்ணியா கொண்டாவன் கஜாந்து சொல்லுங்க சம்பளம் இது நான் வெங்காய சாம்பல் பாருங்க பிடிச்சடா போடுங்க நீங்கள் வீண் அடிக்கிறது சொல்லிச்சுடா வெங்காய சாம்பல் பிடிக்கல தின்னாத கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க வீடியோக்கு போட்டு காடுறத பண்ணி என்ன துக்கமாக கை இதுக்கு போடையில ரைட் என்னென்ன கரையான் இருக்கா சொல்லுங்க தொட்டு இந்த இருக்க இது பைத்தங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பிரட்டல் கத்தரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காயும் போட்டு நாங்கள் மற்றது இது நீட்டுக்காய் சோதி வாழைக்காய் பொரியல் மிளகாய் பொரியல் வெங்காய சாம்பல் என்ன ஒரு புட்டி புட்டி இன்றைக்கு ஹை 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 தானே சோச்சி வேற லெவல் அந்த மாதிரி இருக்கப்பா வேற லெவல் தீதி தான் கூடியாங்க